வணக்கம். சத்தியவான்றவர் தன்னோட அம்மா அப்பாவுக்கு காட்டில் பணிவிட செஞ்சிட்டு இருக்கிறத சாவித்திரி, மன்னனோட மகளான சாவித்திரியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அம்மா அப்பாவையே இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரே, அப்போ என்னை எவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, அவருக்கு ஆயுசு கம்மிமா, அதனால் வேண்டாம் அப்படின்றாங்க. ஆனாலும் சாவித்திரி அம்மா என்ன பண்ணுறாங்க, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ கல்யாணம் ஆன உடனே நாரதர் என்ன பண்ணுறாரு, சத்தியவானுக்கு ஆயுசு கம்மி, அதனால் நீ ஒரு சில விரதங்களை கடைப்பிடி அப்படின்னு சொல்லி விரதங்களை சொல்லி கொடுக்குறாரு. அதையும் கேட்டு சாவித்திரி அம்மா அந்த விரதங்களை கடுமையாக கடைப்பிடிக்கிறாங்க. அப்போ சாவித்திரி மடியில் சத்தியவான் படுத்துட்டு இருக்கும்போது யம தர்மராஜர் வந்துடுறாரு அவரோட உயிரை எடுக்கிறதுக்கு. ஏற்கனவே தெரியும் இவரோட ஆயுசு கம்மின்னு. வந்ததை யார் கண்ணுக்குமே யம தர்மராஜர் தெரிய மாட்டாராம். ஆனால் சாவித்திரி அம்மாவுக்கு கண்ணு எதிரில் யம தர்மராஜர் நிற்கிறது தெரியுது. அவர் தன்னோட கணவனோட உயிரை எடுத்துட்டு கிளம்பும்போது சாவித்திரியும் என்ன பண்ணுறாங்க, அவங்க பின்னாடியே போகிறாங்க. அப்போ யம தர்மராஜர் நினைக்கிறாரு, நான் வர்றது யார் கண்ணுக்குமே தெரியாது, இந்த சாவித்திரி கண்ணுக்கு மட்டும் நான் தெரியறேனே, காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்க கடுமையான விரதங்களை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அதனால தான் யம தர்மராஜர் கண்ணில் அவங்க தெரியுறாங்க. அதனால் அவங்க யம தர்மராஜர் சொல்கிறாரு, நீ என்னை பெண் தொடராத, நான் உனக்கு நீ கேட்குற வரத்தை கொடுக்க முடியாது, உன்னோட புருஷனோட உயிரை எடுக்கிறது தான் என்னோட வேலை, உன் புருஷனோட உயிரை என்னால் திருப்பி தர முடியாது, வேறு ஏதாவது வரம் வேணா கேளு அப்படின்னு யம தர்மராஜர் சொல்கிறாரு. உடனே சாவித்திரி அம்மா சாமர்த்தியமாக, நான் 100 குழந்தைங்களை பெற்றுக்கணும், நான் குழந்தைய மடியில் போட்டு தாளாட்டுறத என் மாமனார் கண் குளிர பார்க்கணுன்ற வரத்தை கேட்குறாங்க. யம தர்மராஜரும் அதை யோசிக்காமல் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே மறுபடியும் யம தர்மராஜர் கிளம்புறாரு. பின்னாலேயே சாவித்திரி அம்மாவும் போகிறாங்க. என்ன மறுபடியும் எதுக்கு என் பின்னாடியே வரேன்னு கேட்டால், நீங்கள் கொடுத்த வரத்துக்கு என் புருஷன் இருந்தால் தானே நான் குழந்தை பெற்றுக்க முடியும், அதனால் அந்த வரத்தை நிறைவேற்றுங்க யம தர்மராஜான்னு சொல்கிறாங்க சாவித்திரி அம்மா. இதை கேட்ட உடனே யம தர்மராஜர் தப்பாக ஒரு வரத்தை கொடுத்துட்டோமே சொல்லி வேறு வழி இல்லாமல் சத்தியவான் உயிரை அந்த அம்மா கிட்ட கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு. ஒரு பெண் விரதம் இருந்து எவ்வளோ சாதிக்க முடியுன்றத நம்ம புராண கதைகள்லேருந்தே தெரிஞ்சுக்கலாம். நாளை வேறு ஒரு தகவலுடன் நன்றி, வணக்கம்.